ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலீஸ் வேர்ல்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சைக்காலஜியில் முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 டாபிக் இருக்கு. அந்த 20 டாபிக்குமே வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீக்லி ஒன்ஸ் டாபிக் வந்து சைக்காலஜி நம்ம பார்க்கலாம். அந்த சைக்காலஜிலையுமே முக்கியமான சம்ஸ், அதாவது போலீஸ்லயும் சரி எஸ்ஐலையும் சரி சைக்காலஜி வந்து மெயின் ரோல் பிளே பண்ணும். அந்த டாபிக்ல கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன மாடல் இருக்கு, என்னென்ன சம் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 20 டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல போலீஸ்லயும் சரி எஸ்ஐலையும் சரி கேட்டதை நம்ம ஒரே வீடியோவா டாபிக் வைஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக்கா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் போக போக மிச்சம் இருக்க டாபிக்கே பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முக்கியமான டாபிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்பர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சிம்பிள்ஸை கொடுத்துட்டு இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. சம்ஸ் பார்ப்போம். நீங்க சம்ஸ் பார்க்க உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரிங்களா? சம் பார்க்கலாம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த BODMAS ரூல்னு சொல்லுவாங்க. மேக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ரூல். இந்த ரூல் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல நம்ம 2 மார்க் சாலிடா வாங்க முடியும். கண்டிப்பா போலீஸ்லயும் எஸ்ஐலையும் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. நீங்க வேணா எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். BODMAS ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. BODMAS ரூல்ஸ்னா என்னன்னா, பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ இதுல என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க, பி பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ, இப்போ பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ் கொடுத்துருந்தாலும் சரி, மைனஸ் கொடுத்துருந்தாலும் சரி, இல்ல மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் சரி, பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா டிவிஷன் அண்ட் தேர்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாச்சு. அந்த பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் எந்த பிராக்கெட், ஏன்னா 3 பிராக்கெட் இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், எதை செகண்ட் சால்வ் பண்ணணும், எதை தேர்ட் சால்வ் பண்ணணும். இதுல பாருங்க, பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், இந்த பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இதுக்கு தான் கொடுக்கணும். செகண்ட் இந்த பிராக்கெட்டுக்கு கொடுக்கணும், தேர்ட் ஒன் இந்த பிராக்கெட். சரிங்களா? ஏன்னா சப்போஸ் இந்த பிராக்கெட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டோம் அப்படின்னா கூட டோட்டல் சம்மே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால இந்த ஆர்டரை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? சம் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 24 + 8 டிவிஷன் 2 - 7 × 3 இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா BODMAS ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. BODMAS ரூல்ஸை ஒரு 2 சம்க்கு எழுதி போடுறேன், அதுக்கு அடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இதுதான் BODMAS. ஸோ இந்த ஆர்டர் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எங்கேயா இருக்கா? இல்ல. சரி, ஓகே, பிராக்கெட் இல்ல. அடுத்து பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன். அடுத்து என்ன சால்வ் பண்ணணும், டிவிஷன் எங்க இருக்கு, இந்த பார்ட். ஓகே, இந்த பார்ட் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்ப 8 + 2 4 × 2 4 2 8. ஓகே, இது அப்படியே இருக்குங்க. 24 பிளஸ் அப்படி இது அப்படியே -7 × 3. அடுத்து என்ன சால்வ் பண்ணணும், டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான். சோ இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அதை மட்டும் பாருங்க. இது ரெண்டையும் 7 × 3 = 21. இப்போ இந்த மைனஸ் அடிக்கிங்க. அப்ப இங்க ஆல்ரெடி 4 இருக்கு. அப்ப 4 போட்டுருங்க. பிளஸ் 24. இப்பதான் ஒரு கன்ஃபியூஸ் வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம முக்கியமா கவனிக்கணும். இப்ப இந்த சம்ம எப்படி மைனஸ் பண்ணாலுமே ஆன்சர் 7ன்றது வந்துடும். ஆனா எஸ்ஐ எக்ஸாம்லயும் சரி, போலீஸ் எக்ஸாம்லயும் சரி, கரெக்டா இந்த ஸ்டெப்ல தான் ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி ஒரு சில சம் இருக்கும். நான் இந்த மாதிரி எஸ்ஐல ஒரு 2 क्वेश्चन விட்டுருக்கேன். சோ அதனால சொல்றேன். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணிருங்க. இப்ப 24க்கு முன்னாடி ஒரு பிளஸ் இருக்கு, 4க்கு பின்னாடி ஒரு பிளஸ் இருக்கு. சோ இது ரெண்டும் 28 - 21 ஆன்சர் 7. சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க, 6 + 5 = 15 × 12 - 3. சரிங்களா? BODMAS ரூல்ஸ் படி தான் சால்வ் பண்ணனும். அதே மாதிரி வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இல்ல. சோ இந்த பார்ட் எடுக்கணும். இது அப்படியே இருங்க. 5 / 15 4 × 5 3 × 5 15. சரிங்களா? இந்த 6 அப்படியே இருங்க. 6 இந்த பார்ட் அப்படியே இருங்க. × 12 - 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், டிவிஷன் முடிஞ்சு அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான். சோ மல்டிப்ளிகேஷன் இதுக்கு என்ன வந்துச்சு, 3 வந்திருக்கு. 32 36 மைனஸ் இது அப்படியே கீழ இருங்க. -3 இந்த பார்ட் அப்படியே போடுங்க. 6 பிளஸ். சோ இப்போ என்ன பண்ணணும்னா பிளஸையும் ஆட் பண்ணிக்கணும். 42 - 3 ஆன்சர் 39. அவ்வளவுதான். இப்போ வந்து டைரக்டா, அதாவது என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம செஞ்சுட்டோம். அடுத்த சம் வந்து இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போடுவாங்க, மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் போடுவாங்க. டிவிஷன் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இல்லாட்டி அடிஷன் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இன்டர்சேஞ்ச் மட்டும் கரெக்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான்.
ஸோ அதில் ஒரு 2 சம் பார்க்கலாம். கொடுத்துருக்க சம பாருங்க. பிளஸ் என்பது இன்ட் எனவும், மைனஸ் என்பது வகுத்தல் எனவும், பெருக்கல் என்பது பிளஸ் எனவும், வகுத்தல் என்பது மைனஸ் என கொண்டால் இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது தப்பு. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து மாடல் 2 இன்டர்சேஞ்ச் பண்றது. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடலாம். எழுதுனதுக்கு அப்புறம் எந்த சிம்பிளுக்கு எதை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ண மாதிரி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதுவோம். 42 × 21 - 3 + 6 டிவிஷன் 4. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை அப்படியே நம்பருக்கு ஏற்ற மாதிரியே போட்டுருங்க. இன்ட் பிளஸ்ஸா மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்ட் பிளஸ். ஓகே, இது முடிஞ்சுச்சு. அடுத்து மைனஸ். மைனஸ் என்பது வகுத்தல். அப்ப இங்க இது முடியும், இதுவும் முடிஞ்சுச்சு. அடுத்து பிளஸ். பிளஸ் என்பது இன்ட். அப்ப இங்க இன்ட். அப்ப இதுவும் க்ளோஸ். அப்ப டிவிஷன் இருக்கு லாஸ்டா. டிவிஷன் என்பது மைனஸ். அப்ப மைனஸ் முடிஞ்சு. சோ இதை நீ பார்க்கவே கூடாது. இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டிவிஷனை பார்க்கணும். அதனால இந்த பார்ட் இது அப்படியே இருக்குங்க. 21 வகுத்தல் 3 ஓர் 3 3 7 3 21. அப்ப இதோட மதிப்பு 7. ஓகே, இந்த 42 பிளஸ் அப்படியே போட்டுருங்க. இந்த பார்ட் அப்படியே இருக்குங்க. 6 - 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்ப இங்க இது 7 இருக்கு, இங்க 6 இருக்கு. 7 6 42. ஸோ 42. இங்க -4 இருக்கு, இங்க 42 பிளஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் பிளஸையும் பிளஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 42 42 84. ஸோ 84. இங்க -4 இருக்கு, -4. அப்ப ஆன்சர் 80. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த மாடல்ல இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுல இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பிளஸ் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் என கொண்டால் இதனோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க சம் அப்படியே எழுதணும். இதுதான் கொஸ்டின். இனிமேல் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்ப 60 பிளஸ் மைனஸா -3 வகுத்தல பெருக்கலா 25 பெருக்கலா வகுத்தலா போட்டு 5 மைனஸா பிளஸ்ஸா. ஓகே, இப்போ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை நீ நம்ம பார்க்க கூடாது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதுதான் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன் எடுக்கணும். சோ இந்த பார்ட் 4 5 5 25. அப்ப இதுக்கு ஆன்சர் 5. மிச்சத்தை கீழ இறங்குங்க. 60 - 3 இன்ட் பிளஸ் 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். 3 5 15. 60 மைனஸ் மிச்சம் இருக்கிறத கீழே இறக்கிடுங்க. பிளஸ் 6. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸையும் பிளஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 66 - 15. 66 - 15 என்ன வரும்? 51. ஆப்ஷன் பி இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ இப்படி தான் இந்த மாடல் சம்ம நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்க கூடாது. நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணதுல இருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இந்த மாடல் ஒன்றும் இல்லை. போன மாடல்ல என்னன்னா நம்பருக்கு இடையில சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. அடிஷன் பண்ணணுமா சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எதை இன்டர்சேஞ்ச் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டாங்க. இந்த தடவை என்னன்னா சிம்பிள்ஸ் பதிலா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏபிசிடியோ இல்ல PQRST அப்படின்ற லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டருக்கு என்ன சிம்பிள் அப்படின்றத மேல கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. சோ அந்த லெட்டருக்கு என்ன சிம்பிள் அப்படின்றத நம்ம கரெக்டா போட்டு BODMAS ரூல்ஸ் படி சால்வ் பண்ணோம்னா அந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? P என்பது இன்ட் எனவும், Q என்பது மைனஸ் எனவும், R என்பது பிளஸ் எனவும், S என்பது வகுத்தல் எனவும் கொண்டால் இதனோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம அப்படியே எழுதியாச்சு. சோ நம்பர் அதுக்கேற்ற மாதிரி எழுதிடுவோம். எந்தெந்த லெட்டருக்கு என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கரெக்டா பார்த்து எழுதிடுவோம். சோ நம்பரை அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. 8 4 2 6 3. இப்போ லெட்டர் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டருக்கு என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. ஸோ Pக்கு இன்ட் கொடுத்துருக்காங்க, Qக்கு மைனஸ், Rக்கு பிளஸ், Sக்கு டிவிஷன். ஸோ நம்ம இதுபடி எழுதியாச்சு. இதுக்கப்புறம் BODMAS ரூல்ஸ் படி கரெக்டாக சால்வ் பண்ணணும். இது எடுக்கணும். 1 3 3 2 3 6. அப்போ இதுக்கு ஆன்சர் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். 8 32 -2 + 2. இதை நம்ம -2 + 2 இப்படி கூட அடிச்சு கொடுத்து ஆன்சர் 32 போடலாம். ஸோ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி வந்தோமோ அந்த மாதிரியே போடலாம். ஸோ பிளஸையும் ஆட் பண்ணணும். 34 - 2 = 32. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. A என்பது இன்ட் எனவும், B என்பது பிளஸ் எனவும், C என்பது டிவிஷன் எனவும், D என்பது மைனஸ் என கொண்டால் ஸோ இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம அப்படியே எழுதிடலாம். எந்தெந்த லெட்டருக்கு என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதி BODMAS ரூல்ஸ் படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம இதுதான் சால்வ் பண்ணணும். கரெக்டாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் 4 12 12 2 12 24 32 36 42 48. ஸோ இதுக்கு ஆன்சர் 4. பேலன்ஸா அப்படி கீழே எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 15 நாங்க 60. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸையும் ஆட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 86 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 மாடல் பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 மாடல் இருந்து தான் போலீஸ்லையும் சரி எஸ்ஐலையும் சரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது போக இன்னொரு மாடல் இருக்கு. அந்த மாடலில் இது வரைக்கும் நடந்த எஸ்ஐ கொஸ்டின்லேயே 2 தடவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரேரு. ஏன் அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதாவது அவங்களாம் ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க, அந்த ஆன்சருக்கு ஈக்குவலான கொஸ்டின் இதுவா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. அது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டு விடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், இல்லாட்டி இதை விட இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களா? தேங்க்யூ.